இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போராட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் பிரியங்கா காந்தி பாலஸ்தீன சின்னம் பொறித்த கைப்பையுடன் நாடாளுமன்றம் வருகை. தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக வேண்டும் என இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகத்தில் 5 IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. IAS அதிகாரிகள் அமுதா, அதுல் ஆனந்த், காகர்லா உஷா, சுதீப் ஜெயின், அபூர்வா ஆகியோருக்கு கூடுதல் தலைமை செயலாளர்களாக பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்ன? தமிழக சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் 14 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அரசு மருத்துவக் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அலட்சியமாக செயல்படுகிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை இடங்களில் தமிழ்நாடு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. டிஜிட்டல் உலகத்தில் மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப வெளியுறவுக் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. செம்பரம்பாக்கம் ஏரியில் மதகுகளிலிருந்து ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். கழுகு பார்வை காட்சியில் செம்பரம்பாக்கம் ஏரி. மழை வெள்ளத்தில் சேதமடைந்த ஏரல் தரைமட்ட பாலம் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்ல அனுமதி. வேலூர் மத்திய சிறைக்குள் கண்டெடுக்கப்பட்ட ட்ரோன் கேமரா சிறையை நோட்டமிட பறக்கவிடப்பட்டதா என விசாரணை. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் 2வது நாளாக தேடும் பணி தீவிரம். குடியாத்தம் அருகே ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்து. ஆட்டோ ஓட்டுநர் உள்பட 8 கல்லூரி மாணவிகள் காயம். குடும்பத்திற்காக அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் திருத்தியது. மாநிலங்களவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. தெற்கு காசாவில் பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதல். குழந்தைகள் உள்பட 20 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இந்தியர்கள் இனி விசா இல்லாமல் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிப்பு. மயோட் தீவை புரட்டி போட்ட சீடோ புயல் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல். பாகிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவு. தொடர் மழையால் மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் மாற்று வழியில் செல்லும் கிராம மக்கள். கழுகு பார்வை காட்சி. எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல. நடக்காத செய்தியை நடந்ததாக வதந்தியை சிலர் பரப்புவதாக இளையராஜா குற்றச்சாட்டு. திருச்சியில் டாட்டூ சென்டரில் நாக்கிற்கு ஆபரேஷன் செய்த 2 கைது.
டாட்டூ சென்டருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்து அதிரடி.